கடைசியாக மிஞ்சிற மசாலாவில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். எனக்கும் உனக்குன்னு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அந்த ஒத்த உருண்டை சாதத்துக்காக எல்லாருமே அடிச்சுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒத்த வாயிலே முடிஞ்சிடாம இன்னைக்கு எல்லாரும் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு இறால் சட்டி சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறால் சட்டி சோறு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, இது பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பும் 2 தக்காளியையும் கட் பண்ணி போட்டுக்குங்க. இதை மூடி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா சுருள வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை இதில் ஊற்றிக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா கொதிச்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 150 கிராமுக்கு இறால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டும். ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடலாம். எப்படி இருக்கு பாருங்க. இது தண்ணி இல்லாம நல்லா சுண்டணும். அதுதான் இந்த சட்டி சோறுக்கே டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நைட் நல்லா சுண்டுட்டோம். இந்த ஸ்டேஜ்லயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூக்கி விட்டுடலாம். நம்ம வீட்டில் என்னடா திடீர்னு மிக்சி புதுசாக இருக்குன்னு பார்ப்பீங்க. இது வந்து எங்கள் போரூர் வாசி அக்கா எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அதனால் நான் அதை வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இறால் சட்டி சோறு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் எறா சட்டி சோறும் முட்டையும் தான் சாப்பாடு. நீங்களும் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம்.
இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.